பாவேக்கா தொண்டர்கள் மற்றும் விஜய் ரசிகர்களுடைய கரகோஷங்களுக்கு மத்தியில் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த பதவியேற்பு நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த பதவியேற்பில் சுவாரஸ்யமான பல சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கு. பேசப்படாத சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் இருக்குது. அது என்னென்னா, லாட்ரி மார்ட்டின் அவர்கள் இந்த பதவியேற்புக்கு வந்திருக்கிறாரு. அதுவும் முதல் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு. அப்போ லாட்ரி மார்ட்டினுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் சண்டைன்னு சொன்னாங்களே, ஆனால் லாட்ரி மார்ட்டின் முதல் வரிசையில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு உட்கார வச்சுருக்காங்களே, அப்போ ஆதவர்ஜுனாவுக்கும் அவங்க மச்சானுக்கும் இடையில சண்டை அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ட்ராமா பண்ணாங்களா? அப்போ இதுக்கப்புறம் லாட்ரி டிக்கெட்டை ஏதோ ஒரு பேரில் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே விடுவாங்களா அப்படிங்கிறதுக்கான கேள்விக்கான பதிலெலாம் இந்த வீடியோவில் இருக்குது. நான் இன்னும் நீங்கள் நினைக்கிறது மாதிரி மீட்பர் கிடையாது, நான் கடவுள் கிடையாது, நான் தனி அவதாரம் கிடையாது, நானும் சாதாரண மனுஷன்தான். அதனால் இப்போ கஜானா காலியாகிருக்கு நண்பா நண்பீஸ். அதனால் கொடுத்த வாக்குறுதிகளை என்னால் நிறைவேற்ற முடியுமா முடியாதான்னு தெரியல நண்பா நண்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவர் சாதாரண மனுஷன்தான் அப்படின்னாக்கா எப்படி பெண்களுக்கு ஏற்படுற வன்கொடுமைகளை அந்த இடத்துல வேலாயுதம் மாதிரி எப்படி போய் இறங்கி காப்பாற்றுவார்? இதே மாதிரி சாதிய வன்கொடுமைகள் நடக்கும் பொழுது அங்கே எப்படி இவர் ஹீரோவை போய் நின்று காப்பாற்றுவார்? அப்போ இவர் ஹீரோ இல்லையா, சாதாரண மனுஷன்னு சொல்லிட்டாரே. அப்போ இவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் என்ன ஆகிறது? 2500 ரூபா உரிமை தொகைக்கு பதிலாக 2500 ரூபா தரேன்னு சொன்னார். தமிழ்நாடு முழுக்க பெண்களுக்கு இலவச பேருந்தில் பயணம்னு சொன்னார். வருஷத்துக்கு 6 சிலிண்டர்னு சொன்னார். விவசாய கடன்கள் தள்ளுபடின்னு சொன்னார். இப்படி வரிசையாக வாக்குறுதி கொடுத்துட்டு இப்போ கஜானா காலியாயத்துன்னு சொல்லி ஜகா வாங்குறாரு. இந்த குரலை எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக். ஒருத்தர் இதே மாதிரி தான் சொன்னாப்புல, நான் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போடுவேன்னு சொன்னாப்புல. அப்புறம் நான் சாதாரண பிறவி இல்லை, நான் பயாலஜிக்கலாக பிறக்கலைன்னு சொன்னார். இவர் என்ன சொல்கிறார்? நான் பயாலஜிக்கலாக பிறந்திருக்கேன், அதனால் செய்ய முடியாதுங்கிறார். அவர் நான் பயாலஜிக்கலாக பிறக்கலை, அதனால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறார். ரெண்டும் ஒரே குரல் மாதிரி இருக்கா? சரி, இதில் நிறைய கேள்விகள் இருக்குது, பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் டேட்டாவோட இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு சொல்லி முதல்வராக பங்கேற்றிருக்கிறார், பதவியேற்றிருக்கிறார். இதில் குறிப்பிட வேண்டிய சில விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் ஏற்கனவே டிபேட் ஆகிருக்கு. இந்த விஷயங்கள் என்னென்னா, தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3வது இடம் தள்ளப்பட்டிருக்கிறது. எப்போவுமே சட்டமன்றம் மரபுப்படி இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னாக்கா, அரசினுடைய கவர்மெண்ட் ஆர்டரோ அல்லது அந்த மரபோ என்ன சொல்லுதுன்னா, தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல போட்டு தான் அதுக்கப்புறம் நீங்கள் தேசிய கீதமோ வந்தே மாதரமோ அல்லது வேறு என்ன பாடல் பாடுறதாக இருந்தாலும் சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டு தான் மற்றவைகளை ஆரம்பிக்கணும். அப்போ நிகழ்ச்சியினுடைய தொடக்கமே தமிழ்த்தாய் வாழ்த்து அப்படின்னு அரசு நடைமுறை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம்னு வச்சுங்க. ஆனால் இந்த முதல்வராக தமிழ்த்தாயின் மகன் ஜோசப் விஜய் அப்படின்லாம் நிறைய பேர் பேசுகிறீங்கல்ல, அந்த தமிழ்த்தாயின் மகன் தன்னுடைய முதல்வர் பதவி இருக்கிற இடத்துல தமிழ்த்தாய் வாழ்த்து ஏற்கனவே முதலிடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போ 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடலோடு துவங்கி இருக்குது. அதுக்கப்புறம் தேசிய கீதம் போட்டு அதுக்கப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்தை போட்டிருக்காங்க. இது தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு இன்றைக்கி அன்னையர்கள் தினம். அப்போ அன்னையர்கள் தினத்தில் தமிழ் அன்னையை அவமானப்படுத்தியிருக்கிறார் ஜோசப் விஜய் அவர்கள். அதே மாதிரி வந்தே மாதரத்தை எண்டுலேயும் ஒரு தடவை போட்டு முடிச்சிருக்கிறாங்க. சரி, முதல் மாற்றம் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் தள்ளிவிட்டு தான் நீங்கள் எதிர்பார்த்த முதல் மாற்றம் வந்துருச்சு. 2வது மாற்றம் வந்தே மாதரத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலான ரிசீவ்னஸ் கொடுத்து அதற்கு சிறப்பு அங்கீகாரம் கொடுத்து 2 முறை பாடப்பட்டிருக்கு. இது 2வது மாற்றம் நீங்கள் நினச்சது. அடுத்ததாக என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா, லாட்ரி மார்ட்டின் அவர்கள் அந்த நிகழ்வில் முதல் வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கார். முதல் வரிசையில் உட்காரணும்னாக்கா ரொம்ப ஸ்பெஷலான நபர்கள், ரொம்ப நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்ட நபர்கள் தான் முதல் வரிசையில் உட்கார வைக்கப்படுவாங்க. வழக்கமாக வேறு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய முதல்வர்களை உட்கார வைக்கலாம், அப்படி இல்லைன்னாக்கா ரொம்ப முக்கியமான நபர்களை அங்கே உட்கார வைக்கலாம். ஆனால் லாட்ரி மார்ட்டினை கொண்டாந்து முதல் வரிசையில் உட்கார வச்சுருக்காங்கன்னா, அப்போ லாட்ரி மார்ட்டினருடைய மருமகன் தான் ஆதவர்ஜுனாவுக்கும் அவருடைய மச்சானுக்குமே ஏற்கனவே சண்டை. அதில் அவர் மச்சானே சொன்னாப்புல ஆதவர்ஜுனா ஒரு பொம்பளை பொறுக்கி, அவர் ரொம்ப மோசமான நபர், பெண்களுக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கோடி ரூபாய் விலை மதிப்புள்ள கார்களை பரிசாக அளிப்பார். இந்த காசெல்லாம் எங்கள் அப்பாவும் நானும் சம்பாரித்த காசு, என் தங்கச்சியை இவர் காசுக்காக நாடக காதல் பண்ணி திருமணம் செஞ்சுட்டு அதில் பணத்தை வச்சுட்டு இப்படி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலை அவர் சொன்னார். அப்போ ஆதவர்ஜுனா ரொம்ப மோசமான வார்த்தைகளில் ஒரு பேசினார்னு வைங்களேன். அப்போ நம்ம நினச்சோம் பயங்கரமான சண்டை போல் இருக்குது,
அந்த சண்டை போயிட்டு இருக்கும் பொழுது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஆதவர்ஜுனா அவர்களுடைய மனைவியே சோஷியல் மீடியாவில் ஒரு கடிதம் மாதிரி போட்டாங்க, எனக்கும் என்னுடைய கணவருடைய செயல்பாடுகளுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அவருடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்கள் எங்கள் மீது கொண்டது பண்ணாதீங்க, எனக்கும் அவருக்கும் தொடர்பு இல்லை, அதாவது அரசியல் செயல்பாட்டுக்கும் அவருக்கும் தொடர்புன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆதவர்ஜுனாவை அட்டாக் பண்ணுற மாதிரி தான் பதிவுகள் போட்டாங்க. அப்போ நாமெல்லாம் என்ன நினச்சோம்னாக்கா, ஓகே இது பயங்கரமான சண்டையெல்லாம் ஆதவர்ஜுனாவை எல்லாம் விலக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம். இப்போ அப்படி சண்டை இருந்தது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் லாட்ரி மார்ட்டின் மட்டும் எப்படி கொண்டாந்து முதல்வரிசையில் உட்கார வச்சாங்க? இதில் பாருங்கள், அந்த குடும்பத்திலேருந்து 3 பேர் போட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ், அவங்க ஏடிஎம்கே சார்பாக. அடுத்ததாக ஆதவர்ஜுனாவுடைய மச்சான் அவர் பாண்டிச்சேரியில், ஒன்று தர்பூசணியில் நின்னாப்புல, அப்புறம் மாமியார் வந்து ரெட்டலையில், இவர் வந்து விசிலில் நின்னாப்புல. இப்போ 3 பேருமே ஜெயிச்சிருக்காங்க அந்த குடும்பத்தில். அப்போ லாட்ரி மார்ட்டின் முதல் வரிசையில் கொண்டாந்து உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ சிறப்பு அழைப்பாளராக முக்கியத்துவம் கொடுத்து உட்கார வச்சுருக்காங்கன்னா, லாட்ரியை திரும்பவும் தமிழ்நாட்டுக்குள் ஒருவேளை கொண்டு வருவார்களோ? ஏன்னா ஆதவர்ஜுனாவுக்கு விளையாட்டுத்துறை கொடுத்துருக்குறாங்க, லாட்ரிங்கிறது விளையாட்டு தான் அப்படிங்கிற பேரில் அவரே வேறு ஏதோ ஒரு வகையில் உள்ளே கொண்டு வருவாரோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது. சரி, அடுத்ததாக இதில் என்ன நடந்திருக்கு? அவர் போட்ட முதல் 3 கையெழுத்து. வழக்கமாக இந்த மாதிரி முதலமைச்சர் அவங்க பதவியேற்கும் பொழுது அவங்க சொன்ன வாக்குறுதியில் சில வாக்குறுதிகளை முதல்ல 3 வாக்குறுதிகளையோ 5 வாக்குறுதிகளையோ அவங்க கையெழுத்து போட்டு முதல்ல அதை பாஸ் பண்ணிடுவாங்க. அப்படியாக இவர் ஜோசப் விஜய் அவர்கள் பங்கேற்கும் பொழுது, அவர் பதவியேற்கும் பொழுது போட்ட முதல் 3 கையெழுத்து என்னென்னா, இந்த மின்சார கட்டணத்தை நான் வந்து 200 யூனிட்டாக மாற்றுவேன், அதாவது 200 யூனிட் வரைக்கும் நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை, 200 யூனிட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொன்னாப்புல. கேம்பெயினில் அதான் பேசினார். ஆனால் இப்போ கையெழுத்து போடும்போது என்னவா கையெழுத்து போட்டிருக்காருன்னா, யாராருக்கெல்லாம் 500 யூனிட்டுக்குள்ளே உங்களுக்கு பில்லு வருதோ அவங்களுக்கு மட்டும் 200 யூனிட் ஃப்ரீ. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். நீங்களும் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்கன்னா, ஓகே கையெழுத்து போட்டாரு, நாம எல்லாருக்குமே 200 யூனிட் ஃப்ரீ. இப்போ ஒரு 700 யூனிட் 800 யூனிட் 600 யூனிட் நமக்கு பில்லு வந்திருக்கு அப்படின்னாக்கா, 600 யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுட்டோம்னாக்கா 200 கழிச்சுட்டு பாக்கி 400க்கு நம்ம கட்டினா போதும். அல்ல ஒரு 700 யூனிட் வந்திருக்குனாக்கா 200 கழிச்சுட்டு பாக்கி 500 கட்டினா போதும் நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. நீங்கள் 500க்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த 200 யூனிட்டு கழிச்சுட்டு பாக்கிக்கு பில்லு போடுவாங்க. 500 யூனிட் வந்துருச்சுனாலே அல்லது 501 அப்படின்னு வந்துருச்சுனாலே உங்களுக்கு 501க்கு நீங்கள் பில்லு கட்டியாகணும். 500க்குள்ளே வந்தாங்க 200 கழிச்சுட்டு பாக்கிக்கு பில்லு போடுவாங்க. அப்படி பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப கம்மியான நபர்கள் தான் அதுக்குள்ளே பயனடைவாங்க. பயனாளிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப 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 இப்போ கம்மியாயிடும். இப்போ நம்மளாம் வீட்டில் இந்த மின்சார பொருட்கள் பயன்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அயன் பாக்ஸை நம்ம வீட்டில் இருக்காது. யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கோம், நம்ம கடன் வாங்கி தான் அதை பயன்படுத்துவோம் அந்த அயன் பாக்ஸையே. அப்போ பல்பு பார்த்தீங்கன்னாக்கா குண்டு பல்பு ஒன்று இருக்கும், அந்த ரூமுக்கு ஒன்று இந்த ரூமுக்கு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஃபேனு ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ரொம்ப பயன்பாடு வச்சுக்க மாட்டோம். கரண்ட் பில்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 ரூபா வந்தாலே நம்ம பெரிய ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு ஆகிடும். ஐயோ 100 ரூபா வந்துருச்சு அந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது பொருளாதாரம் நமக்கு ஒரு பக்கம் உயர என்னவாக மாறுச்சுன்னா, இன்றைக்கி நிறைய மின்சார பொருட்களை வீட்டில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி அயன் பாக்ஸ் இல்லாத வீடே கிடையாது. முன்னாடி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம் அயன் பண்ணி பெரும்பாலும் போடுவாங்க, அல்லது வேலைக்கு போகிறவங்க அயன் பண்ணி போட்டு போவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் அப்படின்னாக்கா அன்னைக்கு மட்டும் அயன் பண்ணிப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அயன் பாக்ஸ் எல்லார் வீட்லேயுமே இருக்குது. எல்லா உடையுமே நம்ம அயன் பண்ணி போட்டு தான் கிளம்புறோம். அப்போ அந்த கரண்ட் கன்சப்ஷனுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அது எனக்கு ஹீட்டிங் எலிமெண்ட்டில் எப்போவுமே கரண்ட் கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும். இது எல்லாமே மஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அயன் பாக்ஸுங்கிறது மஸ்ட் ஆயிடுச்சு. டிவி எல்லார் வீட்லேயும் நீ மஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் டிவிங்கிறது ரொம்ப பெக்குலராக யாரோ ஒரு சிலர் வீட்டில் மட்டும்தான் இருக்கும், அல்லது பஞ்சாயத்து போர்டில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது. டிவிக்கான மின்சாரம் அப்போ எல்லார் வீட்டுக்கும் அது போகும். கரண்ட்டு ஃபேன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லார் வீட்லேயும் குறைந்தது 2 ஃபேன் இருக்கும். சீலிங் ஃபேன் 2 ரூமுனாக்கா 2 சீலிங் ஃபேன் இருக்கும். குறைந்தபட்சம் 2 சீலிங் ஃபேன் இருக்கும். முன்னாடி அப்படி கிடையாது. இப்போ ஃபேன் அதிகமாகிடுச்சு. ஃபேன் மட்டும் இல்லை, ஏசியே நிறைய பேர் இல்லை, பெரும்பாலான வீட்டில் ஏசி வந்துருச்சு. அப்போ ஏசிக்கான கரண்ட்டு எல்லார் வீட்லேயும் மஸ்ட்டாக போய்ட்டுருக்கும். ஃப்ரிட்ஜு எல்லார் வீட்லேயும் மஸ்ட்டாக வந்துருச்சு. வாஷிங் மிஷின் வந்துருச்சு. இன்னும் சில பேர் நிறைய பேர் வீட்டில் மைக்ரோ ஓவன் சொல்லுவாங்க, அது வந்துருச்சு. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாட்டுன்னு சொன்னோன்னே எல்லார் வீட்லையுமே கரண்ட் அடுப்பு வாங்கி வச்சுட்டாங்க. இப்படி இந்த மின்சார உபயோகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய எல்லாருமே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அது தேவை தான். அப்போ அந்த தேவையை வச்சு பார்க்கும் பொழுது எல்லார் வீட்லையுமே பெரும்பாலும் 500 கிராஸ் பண்ணி போகிற பில்லு தான் வரும். ரொம்ப ரேராக யாராவது ஒருத்தர், இந்த வயசானவங்க ரொம்ப ஊரில் இருப்பாங்க, அவங்க ஒருத்தர் மட்டும் வீட்டில் இருப்பாங்க.
அவங்களுக்கு பெரிய மின்சாரம் தேவைப்படாது, அவங்களுக்கு வேணாது பயனுள்ளதாக இருக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா 500 கிராஸ் பண்ணி தான் அந்த பில்லு போகும். அப்போ இந்த 500க்குள்ளே பயன்படுத்தினா தான் 200 ஃப்ரீ அப்படிங்கிறத இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது பெரும்பாலும் யாருக்குமே பயன்படாது. அப்போ வாக்குறுதியில் முதல் வாக்குறுதியாக அவங்க நிறைவேற்றிருக்கிறதா கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, முதல் 3 தான் ரொம்ப முக்கியமாக பேசப்பட வேண்டியது. அதில் ஒன்றே இவ்வளவு டுபாகூரு. அப்போ 2வது என்னவாக கையெழுத்து போட்டிருக்காருன்னா பெண்கள் பாதுகாப்பு, பெண்களை பாதுகாப்பதற்கு இந்த வேலுநாச்சியார் படை அப்படின்னு சொல்லிட்டு அந்த படைக்கான கையெழுத்து போட்டிருக்காரு. அப்போ பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் எடுத்து கால் பண்ணிங்கன்னா அந்த ஃபோனை ரிசீவ் பண்ணுறவங்க அவங்க ஒரு டீம் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க போல். அந்த டீம்லேருந்து நீங்கள் எங்கே ஃபோன் பண்ணுறீங்க, லொக்கேஷன் அனுப்புங்க, அதுன்னு ட்ராக் பண்ணி அந்த இடத்துக்கு உங்களை வந்து காப்பாற்றுவாங்க. அப்போ அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு பாலியல் சிண்டலுக்கும் இல்லாமல் இருக்கணும், அல்லது இந்த ஸ்ட்ரகிளில் நீங்கள் அது வரைக்கும் பொறுத்திருக்கணும், அதில் வந்து காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறதான் இப்போ போடுறோம். அப்போ உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு படை அமைச்சிட்டாரே, அப்போ அவர் வந்து காப்பாற்ற மாட்டாரா? அப்போ ஒரு படை போட்டிருப்பாரு, அந்த படையில் உள்ளவங்க வேலை செய்வாங்க சம்பளத்துக்கு, அவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்களா? அதுக்கு தான் ஏற்கனவே இருக்கேங்க பெண்களுக்கான மகளிர் காவல் நிலையம், அது கொண்டு வந்ததே கலைஞர் தான், திமுக பிரிவில் தான் கொண்டு வந்தாங்க. அது இல்லாமல் போலீஸ் இருக்குது, பீட்டுன்னு சொல்லிட்டு தனியாக பீட் டீம் இருக்குது, அதான் நிறைய இருக்குங்களே. அப்போ தனியாக இந்த படை அப்போ தனியாக செயல்படுமா? அப்போ தனியாக செயல்படுமாக்கா அப்போ தளபதி வந்து காப்பாற்ற மாட்டாரா? அப்போ அந்த படையில் உள்ளவங்க தான் காப்பாற்றுவாங்களா? அப்போ அந்த படையில் உள்ளவங்களும் இங்கே உள்ளவங்களும் ஒருத்தவங்க தானே. அப்போ ஏற்கனவே உள்ளவங்க என்ன வேலையில் செய்வாங்களோ அதே வேலையில் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த படையை போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் நம்பித்தான் ஆகணும். பெண்களுக்கு இனிமேல் தமிழ்நாட்டில் அப்போ வன்கொடுமைகள் நடக்காது. சரி பார்ப்போம். இந்த மீட்டிங்க்கு கையெழுத்து போட்டு ஜோசப் விஜய் என்னும் நான் சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அந்த பதவியேற்பு விழாவுக்கு அங்கே கூடியிருக்கிற ரசிகர்களில் ஒருத்தராக போனால் அதே பகுதியில் வாழக்கூடிய ஒரு பெண், அவங்களுக்கு அங்கே உள்ள போலீஸ் நடத்திய கொடுமைகள் அந்த பெண்ணே பதிவு பண்ணுறாங்க. நீங்கள் அதை கேளுங்க. இவங்கெல்லாம் இருக்காங்க தெரியுமா, அந்த போலீஸ்காரங்க கொஞ்சம் கூட ஒரு மரியாதையே இல்லாமல் பேசுகிறாங்க லேடிஸை. கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பேசுகிறாங்க இவங்கெல்லாம். ஏன் அப்படி கேட்குறீங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க இந்த போலீஸ்காரங்கெல்லாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் மெயினாக இது பண்ணணும். பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக எதனா ஒரு நல்ல வழி பண்ணுவார், நம்பிக்கை இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் இருக்கிற அதே இடத்துலையே சில 100 அடியிலேயே அந்த பெண்ணுக்கு அங்குள்ள காவல்துறையால் அந்த கொடுமை நடந்திருக்குங்கிறத அவங்களே சொல்கிறாங்க. அதையே அவரால் தடுக்க முடியலனாக்கா, ஏன்னாக்கா அவர் போட போகிற அந்த படையில் ஒருத்தராகத்தான் அங்கே உள்ள காவல்துறையில் உள்ளவங்க மேபி போகலாம், அல்லது இதே மாதிரியான யாரோ ஒருத்தவங்க தான் அந்த காவல்துறைக்கு பணிபுரிய போகலாம். அப்போ இவங்களாலேயே அது மாற்ற முடியலனாக்கா வர்ற புது டீம் எப்படி மாற்றும்? ஒருவேளை அந்த வேலுநாச்சியார் படை அப்படின்னு பெண்களுக்கான சிறப்பு காவல் படை போடுறாங்க இல்லையா, இப்போ அதுக்கு ஹெட்டு யாராக இருப்பா? ஒருவேளை இந்த வாய்ஸ் ஆஃப் சரத்னு ஒருத்தர் இருக்காப்லையா, அவர் ஒருவேளை அந்த படைக்கு தலைவராக வருவாரோ? அப்படி இல்லைனாக்கா நம்ம பூந்தமல்லி எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கார், பூந்தமல்லி பக்கம் தான் எம்எல்ஏவை ஜெயிச்சார், அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அந்த கட்சியில் உள்ள பெண் தொண்டரை வச்சாங்க. அந்த கட்சிக்காக வந்த கூட்டத்தில் அந்த பெண்ணை வந்து பாலியலாக ஒரு தொந்தரவு பண்ணாருன்னு அந்த கட்சியில் ஒரு பெண் தொண்டரே காவல்துறையில் அவங்க புகார் கொடுத்தாங்க. ஒருவேளை அவர் எதுவும் இந்த படைக்கு தலைவராக வருவாரோ? அப்படி இல்லைனாக்கா நம்ம ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு ஒரு பெண் ஒருத்தவங்க, அப்போ அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு வந்து 12வது படிச்சுட்டு காலேஜ் போக போகுது அல்லது போயிட்டுருக்கு, அந்த பெண்ணை வந்து இந்த விஜய் ரசிகர் மன்றத்தில் இப்போ தாவேக்கால இருக்காப்புல கேசவன் அவருடைய பேர், அப்புறம் ஸ்னேகா அண்ணா அவங்களுடைய அக்கா 2 பேருமே அந்த கட்சியில் பொறுப்பாளராக இருக்காங்க, என் பொண்ணை வந்து அவன் கஞ்சா விற்கிறாங்க, கஞ்சாவை போட்டு வந்து என் பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்குறாங்க, என் பொண்ணு வந்து அவனை லவ் பண்ணணுமா, அவனுடைய ஆசைக்கு இணங்கணுமா, அப்படி இல்லைனாக்கா நான் தொந்தரவு கொடுப்பேன்னு சொல்லிட்டு நாங்கள் கடைக்கு போக வர முடியல, அங்கே நின்று எங்களை அடிக்கிறாங்க, என்னையும் என்னுடைய மகளையும் அடிக்கிறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்க, ஃபிசிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க. நீங்களே கேளுங்க. நான் வேணுமா சார், நான் வந்து அவனை லவ் பண்ணுவேன். எங்க ஃபேமிலில இருக்க போய் நாங்க கேட்க போனோம் சார். கேட்க போனதுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஃபேமிலி ஃபுல்லா சுத்திட்டு உன் பொண்ணு வந்து எல்லாரும் கூடயே வருது, எல்லாமே பண்ணுது. எந்த கட்சியில இருக்கா? டிவிகே சார். ஸ்னேகா தலைவர். ஆமா, டிவிகேல. அதை வச்சு இவங்க இது பண்றாங்க. ஆமா, அவ்வளவு அடி அடிச்சு எங்களுக்கு கிடையாது, யாருமே எனக்கு கிடையாது. யாருக்கோ ஒருத்தருக்கு இதுக்கப்புறம் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை நடக்கும் பொழுது அவங்க அந்த வேலுநாச்சியார் படைக்கு காவலுக்கு ஃபோன் பண்ணி அவங்க காப்பாத்துறது இருக்கட்டும்,
இப்போ உன் கட்சியில் உள்ள 2 முக்கியமான நிர்வாகிகள் ஒரு பெண்ணை காதலிக்க சொல்லி ஆசைக்கு நெங்கு சொல்லி தொந்தரவு பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு படிக்கிற பொண்ணு, அப்பா இல்லாமல் தனிச்சு அந்த சிங்கிள் மதராக இருந்து அவங்க மிஷின் ஓட்டி, அந்த தையல் மிஷின் ஓட்டி அதில் வர்ற வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை படிக்க வச்சுருக்காங்க. இப்போ படிப்பு தான் முக்கியம்னு அது காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருக்கு. அதுக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுத்தாக்க அந்த பொண்ணு எப்படி படிப்பில் கவனம் செலுத்த முடியும், எப்படி கல்லூரிக்கு போக முடியும், எப்படி வெளியே தெருவு போயிட்டு வர முடியும்? அப்போ இவ்வளோ தொந்தரவுலையும் கொடுக்குறதும் கட்சியில் உள்ள பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கிற K7 ஸ்னேகா 2 பேர், அவங்க வந்து அந்த மகளிர் அணியில் இருப்பாங்க போல் இருக்கு. இவர் அந்த கட்சியில் பொறுப்பாளராக இருக்க 2 பேருமே பொறுப்பாளராக இருக்காங்க. அப்போ இந்நேரம் அந்த கட்சியிலேருந்து இவங்களை தூக்கி இருக்கணும்னா அடிமட்ட பொறுப்பாளர் பதவியிலேருந்தே தூக்குறோம், பொறுப்புலேருந்து தூக்குறோம், அவங்க அடிமட்ட தொண்டர் பதவியிலேருந்து தூக்குறோம்னு சொல்லி என்னக்கா பெண்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு அது சொல்லி வந்தீங்க. இப்போ உன் கட்சியில் ஒரு தொண்டனே அவங்களுக்கு பாதுகாப்பாக இல்லையா, அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறானே, அவன் மீது இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? நீங்கள் வேலுநாச்சியார் படை வருதை காப்பாற்றுறது வேற, இது நேராக தெரிஞ்சிருச்சு, மீடியாவில் வந்துருச்சு. இந்நேரம் அங்கே உள்ள பொறுப்பாளர் நம்ம RK நகர் மரிய வில்சன் இந்நேரம் நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல, ஏன் அது விஜய் பார்வைக்கு போயிருக்கும்ல, மரியாதைக்குரிய முதல்வர் ஜோசப் விஜய் அவரோட பார்வைக்கு போயிருக்கும்ல, அவர் தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக கவனிக்கிறாரு. அப்போ இந்நேரம் கூப்பிட்டு யாருப்பா அந்த K7, யாருப்பா அந்த ஸ்னேகா, உடனடியே கட்சி விட்டு நீக்குங்க, இந்நேரம் கூப்பிட்டு சொல்லி நீக்கிருக்குமா? நீக்கவே இல்லையே. அப்போ உன் கட்சிக்காரன் கொடுக்குற தொந்தரவுலேருந்தே ஒரு பொண்ணை பாதுகாக்க முடியலனாக்கா, யாரோ ஒருத்தவன் எங்கேயோ ஒரு மூலையில் லைட்டு கரண்ட் இல்லாத ஏரியாவில் ஒரு சந்துக்குள்ளே ஒரு பொந்துக்குள்ளே ஒரு புதருக்குள்ளே நின்று கொடுக்குற தொந்தரவை எப்படி நீங்கள் போடுற படை எப்படி காப்பாற்றும்? அல்லது நீங்கள் எப்படி காப்பாற்றுவீங்க? 10 வயசு சிறுமிங்க, 10 வயசு சிறுமி எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. அந்த சிறுமியை அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கோம், அப்பா விஜய் மாமாவுக்கு போய் ஓட்டு போடுப்பான்னா அவங்க அப்பா கிட்டே அவங்க அம்மா கிட்டேயும் சொல்லியிருக்கோம். அந்த பாப்பா வீட்டு ஓரமாக விளாண்டுக்கிட்டு இருக்கு. அங்கே உள்ள ஒரு பொறுக்கி நாய் ஒருத்தவன் இந்த இதே கட்சியில் அங்கே வந்து வட்ட செயலாளராகவோ கிளை செயலாளராகவோ இருக்கிறான். அதே மரிய வில்சன் போட்டிட்டு அதே RK நகர் தொகுதியில். அப்போ அன்னைக்கு பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. அதுவும் வெளியில் சொன்னாக்கா கழுத்தை முறிச்சு போட்டுருவோம், கழுத்தை அறுத்து போட்டுருவோம், கொன்றுவன்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டியிருக்கான். திரும்ப ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்லுது, ஏன் கைது பண்ணலைன்னா பூத்துக்குள்ளே இருந்தாங்களாம், பூத்துக்குள்ளே இருக்கட்டும் அல்லது சேத்துக்குள்ளே இருக்கட்டும் அடித்து தரன்னு இழுத்துட்டு இருந்திருக்கோம்னா, அப்போ என்னப்பா ஒருவேளை இதுக்கெல்லாம் இந்த படைக்கெல்லாம் இவங்க தான் தலைவராக வருவாங்களோ? இந்த பாலியல் சீண்டல் பண்ணவன், இந்த குழந்தைக்கு 10 வயசு சிறுமிக்கு சீண்டல் பண்ணவன், அப்புறம் அந்த பெண்ணுக்கு அந்த K7 ஸ்னேகா இவங்கெல்லாம், அல்லது வாய்ஸ் ஆஃப் சரத்து இவங்கெல்லாம் இந்த பெண்கள் பாதுகாப்புக்கான படைக்கு ஒருவேளை பொறுப்பாளராக வருவாங்களோ? இப்போ 3ஆவதாக என்ன கையெழுத்து போட்டிருக்காருன்னா போதை ஒழிப்பு, அதற்கு சிறப்பான ஒரு குழு போட்டிருக்காரு. அந்த குழு போயிட்டு போதை ஒழிப்பு யாரெல்லாம் போதை அடிக்கிறாங்களோ அவங்க பிடிச்சி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடை போதையில்லா தமிழ்நாடாக, போதையில்லா கலாச்சாரம் தமிழ்நாடாக ஒட்டுமொத்தமாக மாற்றிடுவாங்க. ஒருவேளை இந்த படைக்கு யார் தலைவராக போடுவாங்க? ஒருவேளை தஞ்சாவூரில் தளபதியின் பெயர் கொண்ட சரவணன் ஒருத்தர் எம்எல்ஏவாக இருக்காரு. அதாங்க அந்த கையில் KF கிங்ஃபிஷரை வச்சுட்டு டான்ஸ் பண்ண, இந்த ஸ்கொயர் பாக்ஸில் கூட உங்களுக்கு இந்த வீடியோ போயிட்டுருக்கு பாருங்கள், தெரியுதா? அந்த தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணுக்குட்டி நான் போட்டு ரொம்ப அருமையாக ஸ்டெப் போட்டு ஆடினாப்புல, என்ன அருமையாக ஆடுறாப்புல. இல்லை ஆமாங்க, தளபதி ஃபேன்ல அப்புறம் இந்த டான்ஸ் கூட ஆடலாம் அப்படி, அதுவும் எம்எல்ஏ வேறு. அப்புறம் தளபதி அளவுக்கு ஒரு 10% தான் ஆடியாகணும்ல. தளபதியே 10% தான் ஆட போகிறாப்புலங்கிறது வேறு விஷயம். அவர் டான்ஸில் 10% ஆடியாகணும்ல. என்ன அருமையாக ஆடுறாப்புல. ஒருவேளை இவர் தான் போதை ஒழிப்புக்கு தலைவராக போடுவாங்களோ தெரியல. இந்த 3 கையெழுத்து தான் போட்டிருக்காப்புல. அப்போ கடைசியாக ஒன்று சொல்கிறாப்புல, நான் மன்னராட்சியிலிருந்து வரவில்லை, மன்னர் குடும்பத்திலிருந்து வரவில்லை அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, மன்னர் குடும்பத்திலிருந்து வரவில்லை, யார் அட்டாக் பண்ணுறாப்புல தெரியுது. நான் ஒன்றும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல, மன்னர் குடும்பத்திலிருந்து வரவில்லை. இதே கட்சியில் உள்ள உங்கள் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் தான் ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, யாரும் தளபதியோட பேராக வச்சுருந்தீங்கன்னா அந்த பெயரை யாரும் உச்சரிக்கக்கூடாது, பேரை உச்சரிக்கும் பொழுது தளபதியின் பெயர் கொண்டவர்னு உச்சரிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் தாமுன்னு ஒருத்தர் இருக்கார், ராயபுரத்தில் போட்டிட்டார், வெற்றி பெற்றிருக்காரு, வாழ்த்துக்கள் அவருக்கு. அப்போ விஜய் தாமுன்னு சொல்லக்கூடாது, தளபதியின் பெயர் கொண்ட தாமுன்னு சொல்லணும். விஜய் ஆண்டனி, தளபதியின் பெயர் கொண்ட ஆண்டனி. அப்போ அதே மாதிரி தான் அருண் தளபதியின் பெயர் கொண்டவர் அப்படின்னு சொல்லணும். இப்போ எதுவாக இருந்தாலும் விஜய்ங்கிற பெயரே உச்சரிக்கக்கூடாதுனாக்கா இதுதாங்க மன்னராட்சி, இதுதான் மன்னராட்சி. ஒரு மன்னராட்சியில் மன்னருடைய பெயரை சொல்லக்கூடாது. என்ன தெரியுமா பண்ணுவாங்க, சிறையை சேதம் பண்ணிடுவாங்க அல்லது மிகப்பெரிய கொடூரமான தண்டனை போடுவாங்க. அப்போ என்ன பண்ணுனாக்கா மன்னரே, அரசே, வேந்து இப்படி தான் சொல்லணுமே தவிர அவருடைய பெயரை நம்ம சொல்லக்கூடாது. யார் சொல்லலாம்னா அங்கே உள்ள ராஜகுருன்னு ஒருத்தர் இருப்பாப்புல, ஒரு 3%, அந்த 3% மட்டும் தான் அவரை ஒருவேளை பேர் சொல்லி அழைக்கணும்னாக்கா அழைக்கலாம், வேறு யாருக்கும் அந்த உரிமை கிடையாது, சட்டமாகவே இருக்கும். இப்போ அதே தானே இங்கேயும் இருக்குது. இப்போ MK ஸ்டாலின் இருக்கார், முதல்வராக இருக்கும் பொழுது
முதலமைச்சர் மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ அந்த கட்சியில் ஸ்டாலின் அவரோட பெயர் இருந்துச்சுனாக்கா அவர் வந்து ஸ்டாலின் தான் கூப்பிடுவாங்க. அதுக்காக முதலமைச்சரின் பெயர் கொண்டவர் அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. உதயநிதினு பேர் வச்சாக்கா ஐயா உதயநிதி வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. பேருங்கிறதே கூப்பிட்றதுக்காக வைக்கிறது தான். பெயர் என்பது அடையாளம் கிடையாது, நம்மளுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுடைய அடையாளம். பேருங்கிறது அழைப்பதற்காக வைக்கிறது. நான் யாருனாக்கா இப்போ என் பேரே விஜய் தான், மைனர்னு என்னோட பெயர் தான். ஆனால் வீட்டில் கூப்பிட்றது விஜய், சின்ன வயசுலேருந்து விஜய்னு தான் கூப்பிடுவாங்க. அப்போ என்னென்னா தளபதியின் பெயர் கொண்டவர்னு சொல்லி கூப்பிடணுமா இல்லையா? அப்போ இதுக்கு பேர் தான் மன்னராட்சி. ஆக்சுவலாக இதுக்கு பேர் தான் மன்னராட்சி. இப்போ சொன்னது உங்களுக்கு தெரியும்ல, முதலமைச்சர் விஜய்க்கு தெரியும்ல, அப்போ அவரும் சொல்லியிருக்கணும்ல புசியான இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் சொல்கிறது மன்னராட்சி முறை, பேருங்கிறது கூப்பிட்றதுக்காக வைக்கிறது தான் பேர். என் பேர் சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் என்னென்னு சொல்லி கூப்பிடுவாங்க என் பேர் வச்சவங்கள? இது ரொம்ப தவறான விஷயம். சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகுது. எனக்கு ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, கிரிட்டிக் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் சொல்லாதீங்க, இது வாபஸ் வாங்க. முதல்ல போய் தளபதி இந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னார், அதனால் பிரச்சனை இல்லை, தளபதி பேர் இருந்துச்சுனாங்க நம்ம விஜய்னே கூப்பிடலாம், இல்லை விஜய் தாமுனே கூப்பிடலாம், இல்லை விஜய் சரவணனா விஜய் சரவணனே கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ஏன் சொல்லலை? அப்போ விஜய் கூப்பிட்டு சொல்லலை, அப்போ விஜய் இதை ரசிக்கிறாரு. அப்போ ஆக்சுவலாக இதுக்கு மன்னராட்சி நீங்கள் பாருங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். இன்னமும் இன்றைக்கி தான் காலையில் முதலமைச்சராக பதவியை ஏற்றிருக்காப்புல. பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஆளுநர் அவர்களை திட்டி ஒருத்தன் வீடியோ போடுறான், ரொம்ப மோசமாக பேசி வீடியோ போடுறான். நமக்கு ஆளுநர் மீது நிறைய மாறுபட்ட கருத்து இருக்குது. அதாவது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படிங்கிறது அண்ணாவுடைய கோட்பாடும் நம்மளுடைய கோட்பாடும். ஆனால் ஆளுநரை எந்த வகையில் சட்ட ரீதியாக நம்ம அணுக முடியுமோ அந்த நிலையில் அணுகுவோம். ஆளுநர் ரொம்ப கொச்சையாக இழிவாக ஆபாசமான வார்த்தைக்கு சொல்லி நம்ம பேச மாட்டோம். அது ரொம்ப தவறு. என்னதான் நமக்கு ஆளுநருங்கிற பதவியை பிடிக்காமல் இருந்தாலும் மேதகு ஆளுநர் தான் நம்ம சொல்லி ஆகணும், அல்லது மாண்புமிகு ஆளுநர் அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்போ அந்த ஆளுநர் ரொம்ப இழிவாக ஆபாசமாக பேசி டிவிக்கே தொண்டை ஒருத்தவங்க வீடியோ போடுறான். அப்போ அந்த வீடியோவை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஆளுநர் வந்து ரொம்ப இழிவாக ஆபாசமாக பொது வழியில் பேசுகிறாரு, இவர் மீது டிவிக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காதா, காவல்துறை நடவடிக்கை எடுக்காதா, நாங்கள் பேசின நடவடிக்கை எடுப்பீங்களே, இவங்க மேலே நடவடிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் பேசின வீடியோ போட்டு இப்படி கேட்குறாங்க. இதில் என்ன தவறு இருக்குது? இவங்க மேலே எல்லாம் வழக்கு இந்த உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வருது பாருங்கள். கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலே இதை நியாயம் கேட்குறாங்க. இதை எடுத்து போட்டு இது எல்லார் பேர் மேலேயும் வழக்கு. இந்த பேசினால அவன் மேலே வழக்கு கிடையாது, ஏன்னா பேசினவன் டிவிக்கே தொண்டை, அதனால் அவன் மேலே வழக்கு கிடையாது. இப்படி பேசியிருக்கானே இது சரியானு சொல்லி கேட்டோம்ல, நம்ம எல்லாரும் மேலேயும் வழக்கு. எப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடியே ரிசல்ட்டு வந்த மறுநாளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் ரிசல்ட் இப்போ ஆட்சி பொறுப்பெடுக்கிறது இன்றைக்கி தான் பொறுப்பேற்றிருக்காங்க, முந்தா நாள்லேருந்து வழக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வழக்கெல்லாம். அப்போ இது ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையா? அது கருத்துரிமைக்கு எதிரானது இல்லையா? ஏதோ சட்டத்துக்கு புறம்பாக பேசினாலோ அல்லது சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டாலோ வழக்கு போடுங்க, அதை வழக்கை நீதிமன்றத்தில் போய் பார்த்துக்கலாம். ஆனால் இது கருத்துரிமைக்கு எதிரானது இது. அப்போ இதுக்கு பேர் தான் மன்னராட்சின்னு சொல்கிறோம். அப்போ எதிராக எதுவுமே சொல்லக்கூடாது. அவங்க கட்சியில் உள்ள தொண்டர்கள் ஏதாவது தவறு செய்கிறாங்கன்னா அதை வெளிக்கொண்டு வந்தாங்கன்னா அவருக்கே தெரியும், அதை செய்யவே கூடாது. அப்போ பொதுவெளியில் வந்து ஒரு அற்புதமான ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, மாதம் மும்மாறி மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு மக்களை நம்ப வைக்கணும் இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வச்சு. அதுக்கு எதிராக நம்ம ஏதாவது குரல் எழுப்பணுமாங்க நம்ம மேலே வழக்கு. அடுத்ததாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கஜானா முழுக்க காலி ஆயிடுச்சு நண்பா நண்பீஸ், அதனால் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுமா என்னன்னு தெரியல. என்ன எப்படி சொல்கிறான்னு பார்க்காதீங்க, ஆனால் உங்களுடைய துணையோட அதை நம்ம நிறைவேற்ற முயற்சி பண்ணுவோம். இது எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்குமே, இந்த மாதம் 2500 ரூபா தர்றேன், அப்புறம் மாமஞ்சீர் தர்றேன், இது தர்றேன் அது தர்றேன் அப்படின்னு சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறாரு, நண்பா நண்பீஸ் முடியுமா என்னன்னு தெரியலன்னு கை வைக்கிறார். 15 வருஷத்துக்கு முன்னாடி இதே வடையை ஒருத்தர் சுட்டார், நான் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு 15 லட்சம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் போடுவேன், ஸ்விஸ் பேங்க்கில் கருப்பு பணம் அவ்வளோ இருக்குது, அதை மீட்டுட்டு வந்து எல்லாருடைய அக்கௌண்ட்லேயும் போடுவேன், பெட்ரோல் விலையை 40 ரூபாயை ஆக்குவேன், இந்திய ரூபாயினுடைய டாலருக்கான மதிப்பை ஈக்குவல் ஆக்குவேன். இது எல்லாம் ஒருத்தர் உருட்டினார். வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் செஞ்சாரா? செய்யலை. கேட்டோம்னாக்கா என்ன சொல்லுவார்னாக்கா, மோடி தான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த ஃபார்முலாவை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இப்போ ஆரம்பிச்சிருக்காருல. இது எங்கே நகர்த்துவார்னா, வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு கடன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்மளால் அந்த 2500 மாதம் கொடுக்குறேன்னு சொன்னதை மாமாவில் தர முடியல ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இந்த மாமஞ்சீர்னு சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் என்னால் நிறைவேற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னாக்கா கஜானா காலி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு கடன்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் என்னால் இப்போ நிறைவேற்ற முடியல ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த திமுக தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். அப்படியே நீங்கள் பிஜேபிக்கு பாருங்கள், நேரு தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். அப்படியே டிவி கேட்குவாங்க, திமுக தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம். அப்படியே திரும்ப பிஜேபிக்கு போங்க, 15 லட்சம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே டிவி கேட்குவாங்க, மாதம் 2500 ரூபா தரோம் ஃப்ரெண்ட்ஸ், மாமஞ்சீர் ஃப்ரெண்ட்ஸ், தாலி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், காப்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், செயின் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் திமுக தான் ஃப்ரெண்ட்ஸ் காரணம், கஜானா காலி ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே எடுத்துகிட்டு வர்றாப்புல. இது ஒரு பிஜேபி மாடல். இது வர்றதுக்கு முன்னாடி நல்லா வாய் வழியாக உருட்ட வேண்டியது, நல்லா சொல்லிட்டு வடைகள் அள்ளி வீச வேண்டியது, கடைசியில் வந்து கஜானா காலி ஃப்ரெண்ட்ஸ். சரி ஃப்ரெண்ட்ஸ்,
கஜானா எந்த காலத்தில் ஃபுல்லாக இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? தமிழ்நாடுன்னு ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட இந்த மாநிலம் இணைஞ்சிருக்கும் பொழுது எல்லா பொருளாதாரமும் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் தருவான் அப்படின்னு அவன் குடுமி, நம்மளோட குடுமி அவன் கையில் இருக்கும் பொழுது பிஎம்சியை ஏற்றுக்கிட்டா தான் 5000 ரூபா தரேன்னு சொல்லி மிரட்டினான ஃப்ரெண்ட்ஸ். தர முடியாதுன்னு சொன்னான ஃப்ரெண்ட்ஸ். ஜிஎஸ்டியை சரியாக தரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இல்லை, எப்போவுமே கஜானா காலி தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே கஜானா ஃபுல்லாகாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கஜானா ஏடிஎம்கே இப்போ 5 வருஷம் தான் திமுக ஆட்சி புரிஞ்சிருக்கு. இந்த 5 வருஷத்துலேயே கஜானா காலி ஆயிருச்சு, 5 வருஷத்துலேயே அடித்து கொள்ளையடிச்சாங்க, நிரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றியே. அப்போ 10 வருஷமாக இங்கே ஆட்சி புரிஞ்ச அதிமுக எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கோம்? 10 வருஷமாக கஜானாவை ஒட்டுமொத்தமாக சொரண்டி நக்கி எடுத்துட்டு வெறும் கஜானாவை கையில் எடுத்துகிட்டு போனாங்கல்ல. இப்போ நீங்களாவது இருக்கும் பொழுது ஒரு நல்ல சூழல், நல்ல எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குது. இப்போ அந்த எக்கனாமிக்கல் க்ரோத்தை கொண்டு வந்து திமுக. அப்போ அந்த க்ரோத்தில் நீங்கள் இருக்கீங்க, மக்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் ஓரளவுக்கு இல்லாமல் இருக்காங்க. இதுலேருந்து நீங்கள் ஒரு கிக்கப்படுக்கிறது ஈஸி. ஆனால் திமுக கைக்கு வரும்போது கொரோனா சமயம் ஒட்டுமொத்தமாக காலி, எல்லா பிஸ்னஸும் காலி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் எல்லாம் காலி, வேலைக்கு போக முடியாத ஒருத்தர். அந்த சமயத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. கஜானாவும் காலி, பிஸ்னஸும் யாரும் பண்ண முடியாது, ஏன்னா லாக்டவுன். அந்த சமயத்தில் ஒருத்தவங்க கையில் ஆட்சிக்கு போகுது. அப்போ முதலாக ஆட்சிக்கு வரும் பொழுது அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன தெரியுமா? அப்போ இப்போ இருக்கிறத விட அப்போ இந்த கஜானா காலினாக்கா அப்போ கஜானாவே இருந்திருக்காதுல்ல. இப்போ கஜானாவே இல்லை, உனக்காக கஜானான்னு ஒன்று இருக்குது. அப்போ கஜானாவே இல்லையே. இப்போ கஜானாவே இல்லாத பொழுது அவர் ஆட்சிக்கு வந்தார்ல. அப்போ அவர் கொடுத்த வாக்குறுதியில் அவர் நிறைவேற்றின வாக்குறுதி என்ன தெரியுமா? கொரோனா நிவாரண நிதி, அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 4000 ரூபா கொரோனா நிவாரண நிதி. ஃபஸ்ட்டு ஒரு 2000, அப்புறம் சில மாதங்கள் கழித்து இன்னொரு 2000. இப்போ 4000 ரூபா கொடுக்குறங்கிறத முதல் கையெழுத்து அதுதான். அப்போ நேரடி எக்கனாமிக்கலாக 4000 ரூபா கொடுத்தே ஆகணும். நீங்கள் உடனடியாக அந்த தேதியில் 2000 ரூபாய் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அப்புறம் சில நாட்கள் கழிச்சு இன்னொரு 2000 ரூபாயை நீங்கள் தந்தாகணும். இப்போ 4000 ரூபா தரணும் வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. அந்த நேரடி ஃபினான்ஷியலாக கொடுக்குறத கஜானாவே இல்லாத பொழுது ஃபஸ்ட்டு கையெழுத்தது. 2வது கையெழுத்து ஆவின் பால் விலை குறைப்பு, லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கிறது. அப்போ இதுவும் நேரடியாக ஃபினான்ஷியலாக பாதிக்கும். லிட்டருக்கு 3 ரூபா குறைக்கிறேன்னு சொல்லி 2வது கையெழுத்து குறைச்சாங்க. 3வது மகளிர் இலவச பேருந்து விடியல் பயணம், அது 3வது கையெழுத்து. அடுத்தது 4வது கையெழுத்து முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொரோனா நோயாளிகள் தனியார் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்தால் அந்த பில்லை அரசாங்கமே செலுத்தும். அப்போ நிறைய பேர் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அந்த தொகையையும் அரசாங்கம் நேரடியாக செலுத்தணும், பணமாக கொடுக்கணும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு. அடுத்தது 5வதாக பார்த்தீங்கன்னாக்கா மக்களின் குறைகளை 100 நாட்களுக்குள் அந்த தீர்க்கும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சருங்கிற திட்டம் அடுத்து 5வது. அப்போ முதல் 4 திட்டம் 4 கையெழுத்து பார்த்தீங்கன்னாக்கா நேரடி ஃபினான்ஸு, நீங்கள் நேரடியாக காசு கொடுத்தே ஆகணும். அப்போ காசு உங்களுக்கு தான் கஜானா இருக்கு, கஜானாவே இல்லை. அப்போ ஏதோ ஒரு வகையில் அதை சரி பண்ணி மக்களுக்கான தொகையாக கொடுத்து, டிக்கெட்டு இல்லாமல் பெண்களுக்கு போகிறதுக்கான விடியல் பயணம் கொடுத்து, அப்புறம் இந்த கொரோனாவில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் தங்கி வைத்தியம் பார்த்தாங்களோ அவங்களுக்கான தொகையை கொடுக்குறது நேரடியாக. அப்புறம் ஆவின் பால் 3 ரூபா லிட்டருக்கு குறைக்கிறது. இதெல்லாம் நேரடியாக ஃபினான்ஷியலாக எப்படி பண்ண முடிஞ்சு அவங்களால? ஏன்னாக்கா அவங்க நிர்வாகம் தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். கொரோனா சமயத்திலேயே இவ்வளவு பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு எந்த கொரோனாவும் இல்லையே. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஜானா காலியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்கா என்ன, அதிமுக போகும்பொழுது ஐயோ திமுக வருது கஜானா ஃபுல் பண்ணி வச்சுட்டு போங்க, அவங்க வர நிறைய கேம்பெயினில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபுல் பண்ணி வச்சுட்டு போனாங்களா? இவங்களால 5 வருஷம், அவங்க 10 வருஷம். அப்போ அவங்க எவ்வளோ தொடச்சி போகும்போது கஜானாவும் கையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் ஒரு காரணமாக ஃப்ரெண்ட்ஸ். அப்போ யார் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான ஹீரோ? நீங்களே முடிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக அவர் சொல்கிறது, திமுக பாருங்கள் இத்தனை லட்சம் கோடிகள் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க ப்ரோ, அதனால தான் கஜானா காலியாகிடுச்சு, அதனால தான் மாமாவால் இப்போதைக்கு அதை செய்ய முடியல ப்ரோ. சரிங்க, நீங்கள் எலெக்ஷனில் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய கடன் என்னென்னு தெரியாது உங்களுக்கு? சாதாரணமாக கூகுள் எடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் லோன் அமௌண்ட்டுன்னு சாதாரண புரோக்கர் இங்கிலீஷில் போட்டாலே டீட்டெயிலாக இது கொடுத்துரும். 2-3 வரியிலேயே உங்களுக்கு ரிசல்ட்டாக அதை எத்தனை 9 லட்சமோ நம்ம காமிக்குது. அப்போ அதை அப்பயே காமிச்சிருமோ இவ்வளோ லட்சம் கூட கடன் வச்சுருக்காங்களா? இப்போ இவ்வளோ லட்சம் இருந்துச்சுனாக்கா நம்மளால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது, அதனால் 2500 ரூபாங்கிறத எடுத்துருங்க, அப்புறம் அந்த தமிழ்நாடு முழுக்க இலவச பேருந்துகள் எடுத்துருங்க இல்லை நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும். அப்படி சொல்லவே இல்லையே. ஏன் இந்த 200 யூனிட் ஃப்ரீங்கிறதே நீங்கள் கேம்பெயின் என்னவா சொன்னீங்க? நான் வந்தேன்னாக்கா எல்லாருக்கும் 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னீங்களே தவிர 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்துகிறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ நீங்கள் சொல்லவே இல்லை. அதுலேயே மிஸ்லீடிங். அது உண்மை தான், 200 யூனிட் தரேன்னு சொன்னீங்க, ஆனால் மிஸ்லீடு 500க்குள்ளே பயன்படுத்திருக்கவங்க நீங்கள் சொல்லலை. அப்போ மக்களை மிஸ்லீட் பண்ணி தானே அதுக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க, ட்ராப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. இப்போ அது தவறு இல்லையா? இப்போ இந்த கடனை பார்ப்போம். சரி, கடன் வாங்குறாங்க.
சரி, வேறு ஏதோ மற்ற மாநிலங்கள்லாம் கடனே வாங்குறது இல்லை, தமிழ்நாடு மட்டும்தான் கடன் வாங்கிக்கிற அளவுக்கு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அது எப்போவுமே யூனியன் கவர்மெண்ட்டில் அந்த பொருளாதாரத்துக்குன்னு ஒரு குழு இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாநிலமும் கடன் வாங்கலாம். கடன் வாங்கும் பொழுது ஒரு கேப் போடுவாங்க. அந்த கேப்பை தாண்டி போகக்கூடாது. போனாக்கா அந்த மாநிலம் டேஞ்சரில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க கொடுக்குற கேப்புக்குள்ளே இருந்தாக்கா அந்த மாநிலம் சேஃப் ஜோனில் இருக்குது. பொருளாதாரமாக அதை வந்து உள்ளுக்குள்ளே மக்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, வளர்ச்சி திட்டங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க, தொழில் முனைவோருக்கு பயன்படுத்துகிறாங்க, கல்விக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்க போட்டிருக்க கேப் வந்து 28 to 29 ஏது யூனியன் கவர்மெண்ட்டு. நம்ம வாங்கியிருக்கிறது 26 வரைக்கும் தான் நம்ம வாங்கியிருக்கோமே தவிர அந்த கேப்பையே டச் பண்ணல. நீங்கள் கேப்பை டச் பண்ணி கேப்புக்கு மேலே போனால் கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் வைக்கலாம். ஆனால் அதுக்கிட்டே போகலை, 25, 26 தான் வச்சுருக்காங்க அதை. அப்போ சரி, அது வரைக்கும் வாங்கியிருக்காங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நான் சொன்னால் உங்களுக்கு இது புரியாது. இப்போ ஒரு பொருளாதார நிபுணர் ஒருத்தர் இருக்கார், அவர் இதை குறித்து ஏற்கனவே பேசியிருக்காரு. அந்த கிளிப்பை இப்போ நீங்கள் பாருங்கள். கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்குவாங்கிறது வந்து பொய்யான தகவல். கடன் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கிற ஸ்டேட்ஸை நான் சொல்றேன். பீகார், கோவா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா, மணிப்பூர், மேகாலயா, மிசோராம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், இவங்க தான் முதல் இடத்துல இருக்காங்க. கடன் குறைஞ்சிக்கிட்டே வர இடத்துல இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. இன்னொன்னு, இந்த சீலிங்க்கு ரொம்ப கீழே இருக்கிறதுல தமிழ்நாடு இருக்குது. அது ஒன்றிய அரசு நிதிக்குழு நிர்ணயிச்ச சீலிங் இந்த வரம்புக்கு உட்பட்டு வாங்க. ஆமா, இப்ப இந்த வருடத்துக்கு அமைச்சர் கொடுத்துருக்காங்களே 28% வேணுமா, நம்ம 26.07 தான் இருக்கிறோம் அந்த சீலிங். சரி சார், முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு, அதைத்தான் பொய்ன்னு சொல்றேங்க. இப்போ ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு. அப்போ இதில் கடன் வாங்குறதுல ரொம்ப அப்பாட்டக்கரையாருனாங்க பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்கள் தான் அந்த கடன் வாங்குறதுல ரொம்ப அதிகமாக கேப்பத்தான் கடன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு ஏற்கனவே வாங்க கடன்லேருந்து குறைஞ்சு போயிட்டு இருக்கு. அதாவது நம்பர் 1 மாநிலத்தில் இருக்குது. இந்த கடனை திருப்பி செலுத்துறது, கடனை குறைப்பது அப்படிங்கிற லிஸ்ட்டில் தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்குது. ஏன் நம்பர் 1ல் இருக்குன்னா, கடனை வாங்கி அதை பொருளாதாரமாக மாற்றுறாங்க, ஜிடிபியாக மாற்றுறாங்க, திரும்ப ரிட்டர்ன் ஆக வருது, அதை கொண்டு போய் கடன் அடைக்கிறாங்க. இப்படியே கடனை வாங்கிட்டு திரும்ப கடன் அடைச்சு அதை முன்னேறி போயிட்டு இருக்கு. நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இப்போ சரி, கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அப்படியே இருந்தாலும் எதுக்கு இங்கே கடன் வாங்கணும்? கடன் வாங்கக்கூடாதுன்னா நம்ம வீட்டில் சொல்லி வளர்ப்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு நாடோ ஒரு மாநிலமோ அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பெரிய வளர்ந்த நாடு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல, அந்த நாடுகள் கடன் வாங்குதா இல்லையாங்கிறத இப்போ பார்த்துருவோம். அமெரிக்கானாக்கா பெரிய வல்லரசு நாடுன்னு சொல்லுவோம். இதே அமெரிக்கா, இதே உலக வங்கியில் வாங்கியிருக்கிற கடன் எவ்வளோ தெரியுமா? 38.96 ட்ரில்லியன். எது? 38.96 டாலர்ஸில் ட்ரில்லியன். அப்படின்னா நம்மளால் கணக்கே போட முடியாத அளவுக்கான கோடிகள். இதாவது 9 லட்சம் கோடின்னு நம்மளால் என்னால் சொல்ல முடியுது. அது என்னாலே சொல்ல முடியாத எண்ணிக்கை 38.96 ட்ரில்லியன்கிறது. இது அமெரிக்கா வாங்கியிருக்கிற கடன். அப்போ அமெரிக்கா என்ன மோசமானது? நீங்கள் போய் போட்டிடுவீங்களா? அமெரிக்கா பாருங்கள், ட்ரம்ப் வந்து இவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்காரு, எனக்கு ஓட்டு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ்னு கேட்பீங்களா? அங்குள்ளலாம் சிரிப்பான். ஏன் அப்படி இல்லைனா ஆட்சிலாம் அப்படி நடத்த முடியாதுனா, கவர்மெண்ட்டுங்கிறதே இப்படி கடனை வாங்கி இது மக்களுக்கு செலுத்துவாங்க, அப்புறம் திரும்ப அடைப்பாங்க, திரும்ப வாங்குவாங்க. அப்படி தான் ரூலிங்கே பண்ண முடியும். இதுதான் விதிமுறை. இப்போ இதே மாதிரி சைனாவை எடுத்துங்க. சைனா இன்னொரு வளர்ந்த நாடு, வல்லரசு நாடு. சைனா வாங்கியிருக்க கடன் எவ்வளோ தெரியுமா? யூஎஸ்டியில் போட்டோம்னாக்கா 13.9 ட்ரில்லியன். அதுவே அந்த சைனீஸ் யங் இருக்கும்ல, அதில் போட்டிங்கனாக்கா 96 ட்ரில்லியன் அவங்க வாங்கியிருக்கிற கடன். சரி, அடுத்த ஜப்பான் பார்க்கலாம். ஜப்பானை வந்து 1342.2 ட்ரில்லியன் அந்த ஜப்பான் மதிப்பில், ரூபாய் மதிப்பில் அவ்வளோ அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. ஜெர்மன் வந்து டாலர்ஸில் பார்த்தோம்னாக்கா 3.2 ட்ரில்லியன் டாலர் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. இப்படி நீங்கள் சொல்கிற வளர்ந்த நாடுகள்லேருந்து வளராத நாடுகள்லேருந்து எல்லா நாடுகளும் இப்படி தான் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தாண்டி நீங்கள் வந்து ஏதோ பணம் அதிகமாக சம்பாரித்து ஒரு மாநிலம் வச்சுக்கிட்டு இன்னொரு மாநிலத்துக்கு கடன் கொடுத்து வட்டிக்கு வாங்கிட்டுலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் வாங்குறதுனாக்கா இந்த ப்ரொசீஜர் தான். ஒன்று யூனியன் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து வாங்கணும், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கணும். வெளியிலேருந்து வாங்கும்பொழுது யூனியன் கவர்மெண்ட்டு பர்மிஷன் கொடுத்து ஓகே இவ்வளவு இந்த மாநிலம் வாங்கிக்கலாம், ஏன்னாக்கா அவங்கள்ட்ட ஜிடிபி இருக்குது, அவங்க திரும்ப தந்துடுவாங்க. அப்படின்னாக்கா ஓகே பண்ண அவங்க சைன் பண்ணால் தான் வெளிநாட்டிலேருந்து நமக்கு உலக வங்கியிலையோ மற்ற இடங்கள்லேருந்து நமக்கு காசு தருவாங்க. நம்ம ஏதோ டாக்குமெண்ட்டு கேட்பாங்க, கொடுத்துட்டு அதை வாங்கிப்பாங்க. யூனியன் கவர்மெண்ட் அனுமதி தராமல் வாங்க முடியாது. அப்போ இந்த கடன்னு சொல்லி உருட்டுறது இருக்குல்ல, அது பயங்கர பக்கா உருட்டு. அப்போ உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னொரு இந்த கேள்விகள்லாம் ரைஸ் ஆகி 2500 சொன்னீங்களே ஏன் கொடுக்கல, தமிழ்நாடு முழுக்க பேருந்து பயணம் இலவசம் சொன்னீங்க பெண்களுக்கு ஏன் தரலை, 6 சிலிண்டர் வருதுன்னு சொன்னீங்களே ஏன் தரலை, அப்புறம் விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னீங்க ஏன் தள்ளுபடி பண்ணல. இந்த கொஷின்ஸ்லாம் ரைஸ் ஆக என்ன தெரியுமா பண்ண ஆரம்பிப்பாங்க? விர்ச்சுவல் சாரிஸ் வச்சு பாருங்கள், கஜானா காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், 9 லட்சம் கடன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் காரணம் திமுக ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற நேரட்டிவ் எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள், திட்டங்கள்லாம் செயல்படுத்த முடியலையோ செயல்படுத்த மாட்டாங்க.
இப்போ செயல்படுத்தாத வரைக்கும் என்ன சொல்லுவாங்கனாக்கா திமுக தான் காரணம், திமுக தான் காரணம், ப்ளஸ் கஜானா காலி ஃப்ரெண்ட்ஸ், கஜானா காலி 9 லட்சம் கடன், 9 லட்சம் கடன். அப்போ நீ எதுக்கு தான்ப்பா வந்த? இதெல்லாம் சரியில்லை, நான் சரி பண்ண போகிறேன்னு தானேப்பா வந்த. அப்போ கடைசி வரைக்கும் என்ன தெரியுமா சொல்லுவாப்புல, என்ன பிஜேபி சொல்லுச்சோ அதை அப்படியே சொல்லுவாப்புல. இது பிஜேபி நேரேஷன், இது நேரேஷன், பிஜேபி நேரேஷனு. பிஜேபி என்ன சொன்னாங்க, இத்தனை வருஷம் காங்கிரஸ் ஆண்டு எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, அதுக்கு எங்களுக்கு 5 வருஷம் போதுமா? பத்தாது, எங்களுக்கு இன்னொரு 5 வருஷம் வேணும். 10 வருஷம் கொடுத்தாங்க. எங்களுக்கு இந்த 10 வருஷமும் பத்தாது, காங்கிரஸ் அத்தனை வருஷம் ஆட்சி புரிஞ்சிச்சு அழிச்சிச்சு, எங்களுக்கு இன்னொரு 5 வருஷம் வேணும். 5 வருஷமும் கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷமும் உங்களை பத்தாது. ஏன்னாக்கா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட நோக்கம் இது கிடையாது. அவங்களோட நோக்கம் இந்தியாவை ஹிந்து ராஷ்டிராவாக மாற்றுவது மட்டுமே தான் அவங்களுடைய நோக்கம். எனக்கு தெரிஞ்சு இந்த எல்லாரும் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறதோ அது சொல்ல மாட்டார் நம்ம விஜயனை. ஒருவேளை அண்ணனுக்கு வந்து கொஞ்சம் அதிகாரம் வரம்பு அதிகமாக இருந்துச்சுனாக்கா பாகிஸ்தான் கூட சண்டை அப்படின்னு கூட ஒரு நேரேஷன் எடுக்கலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு தான் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டார். ஆனால் இப்படி பண்ணலாண்ணே, நம்ம சீமான் அண்ணன் கூட டையை வச்சுக்கிட்டு நம்ம கச்சத்தீவை மீட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேணால் கிளம்பலாம். அது கொஞ்சம் உருட்டலாம், அது கொஞ்சம் ஏமாற்றலாம். ஏன்னா அங்கே கூட ஒரு எம்பி உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி வேணால் உருட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், இவங்க எல்லாம் இந்த நெரேட்டிவுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். காரணம் திமுக, கஜானா காலி, நம்மள்ட்ட எதுவுமே இல்லை. அதனால் பாருங்கள், திராவிட கட்சிகள் இத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு குலைச்சி வச்சுட்டு போனதை வெறுமனே ஒரு நான் சாதாரண மனுஷன் சொல்லிட்டாப்புல. அதனால் நீங்களும் நம்புங்க, அவர் சாதாரண மனுஷன். நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலாயுத மாதிரி கவனப்பட்டது குதிக்க மாட்டார். அதனால் நான் ஒரு சாதாரண மீட்பர் கிடையாது, நான் ஒரு சாதாரண மனுஷன். நான் வந்து நயன்தாரா கப்பல் மாதிரி நான் வந்து அப்நார்மல் கிடையாது, நம்புங்க. நான் நார்மலான மனுஷங்க. நான் எப்படிங்க இதை சரி பண்ண முடியும்? இந்த 5 வருஷம் எப்படி இந்த விஜய் மாமாவுக்கு பத்தும்? குட்டீஸ், நீங்கள் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், உங்கள் தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாமாவால் எப்படிமா சரி பண்ண முடியும்? இத்தனை வருஷமாக ஆட்சி செஞ்சு வச்சுட்டாங்கம்மா திராவிட கட்சிகள். அப்போ மாமாவுக்கு இது பத்துமா? அண்ணனுக்கு இது பத்துமா? உங்களுடைய தம்பிக்கு இது பத்துமா? உங்களுடைய அண்ணனாகி எனக்கு இது பத்துமா? உங்கள் வீட்டு பிள்ளை நான் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் இந்த இடத்துல உட்கார வைக்கிறேன் உங்களால் சரி பண்ண முடியுமா? அப்போ சரி பண்ண முடியாதுனாக்கா அப்புறம் அண்ணனால் எப்படி முடியும்? இன்னொரு 5 வருஷம் கொடுங்க. நான் கேட்குறது ஒரே ஒரு வாய்ப்பு, இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு. ஒரு 5 வருஷம் கொடுத்தீங்கன்னாக்கா இருக்கிற ஒட்டுமொத்தத்தை நான் சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறத பேசுகிறாரா இல்லைன்னு பாருங்கள். இப்போ இந்த விஜய் வரணும்னு சொல்லிட்டு அவருக்கு வாக்களித்த அரசு ஊழியர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கீங்கல்ல, உங்கள் மீது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த திசையை திருப்புறாரா இல்லைன்னு பாருங்கள். உங்களை மக்களுக்கு எதிராக திருப்புறாரா இல்லைன்னு பாருங்கள். மக்களுக்கு உங்கள் மீது வெறுப்பு ஏற்படுகிற சூழல் இங்கே அவர் உண்டு பண்ணுகிறாரா இல்லைன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒரு இடத்துல சொல்லுவார், ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் மோசமாக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்கெல்லாம் இவ்வளவு கரப்டாக இருப்பாங்கன்னு நினச்சே பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ், நண்பா நண்பீஸ் இவங்களாம் ரொம்ப மோசம், லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, இவங்களை ஒட்டுமொத்தமாக நான் வந்து சரி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாக்கா பொதுவெளியில் பொதுமக்கள் ஒரு அரசாங்க ஊழியரை என்னவா பார்ப்பான், ஒரு காவல்துறை அதிகாரி என்னவா பார்ப்பான். அப்போ பாருங்கள், எங்கள் தளபதியோட ஆட்சி நல்லா ஆட்சின்னு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக இந்த அரசு அதிகாரிகளுக்கு காசு கொடுத்து காவல்துறைகளுக்கு காசு கொடுத்து நீங்கள் லஞ்சம் வாங்குங்க, நீங்கள் போயிட்டு கெட்ட பேர் ஏற்படுத்துங்க அந்த ஆட்சிக்குன்னு சொல்லிட்டு கிளப்பி விட்ருக்காங்க. பாருங்கள், எங்கள் தளபதி சொல்கிறாரு, அதனால் பாருங்கள் இது முழுக்க இப்படி தாங்க நடக்குது. எங்கள் தளபதி ஆட்சி செய்யக்கூடாதுன்னு எவ்வளோ வேண்டா, நீங்கள் சாப்பிடாம இருக்காதீங்கண்ணா, நீங்கள் சாப்பிடுங்கண்ணா, நீங்கள் உடம்பை பார்த்துக்கண்ணா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணா, நீங்கள் எதுக்குண்ணா அவ்வளவு கோடைகளை விட்டுட்டு அவ்வளவு சொத்து சகத்தை விட்டு எங்களுக்காக எதுக்குண்ணா நீங்கள் வரணும் நல்லது செய்கிறதுக்கு அப்படின்னு அழுது வீடியோ போட்டிங்கல்ல. நீங்கள்லாம் கொஞ்சம் திரும்ப அழுது வீடியோ போட்டு அண்ணனை ரெஸ்ட் எடுக்க வைங்க. ஏன்னாக்கா அண்ணன் வேலை பார்க்க போவது இல்லை, அவருக்கு எந்த அட்மினிஸ்ட்ரேஷனும் தெரியாது. அதனால் நீங்கள் நினச்சது நிறைவேறிடுச்சு. அண்ணன் வந்து உச்சத்தில் இருந்தாப்புல வந்துட்டாப்புல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெஸ்ட் எடுப்பாப்புல, அவர் சாப்பிட்டு பாப்பில், உடம்பை பார்த்து பாப்பில், இந்த திட்டங்கள் எதுவும் நிறைவேற்ற மாட்டாப்புல. ஏன்னா உங்களுக்கு என்ன திட்டங்கள் நிறைவேற்றணுமா? மக்கள் நலன் இருக்கா? இதில் கல்வித்துறை அமைச்சராக அந்த பார்ப்பனர் சமூகத்தை சார்ந்த வெங்கட்ராமன்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்கார். இப்போ பாருங்கள், பள்ளி கல்வித்துறை எவ்வளோ சீரழிய போகுதுங்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க போகிறீங்க, கண்கூடாக நடக்க போகுது. பிஎம்சி புதிய கல்விக்குள்ளே உள்ளே கொண்டு வராங்களா இல்லை மட்டும் பாருங்கள், எப்படியெல்லாம் மாற போகுது, சீரழிய போகுதுன்னு பாருங்கள். அப்போயும் நீங்கள் வீடியோ போடுவீங்க அண்ணா, ஏன்னா உங்கள் அண்ணன் வந்து என்னை எப்படிலாம் திமுக இது பண்ணுது அப்படின்னு சொல்லுவார். உடனே அண்ணா நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணா, நீங்கள் எதுக்கு நான் கஷ்டப்படுறீங்க, எங்களுக்காக அவ்வளோ சோகமாக வாழ்ந்து நீங்கள் எங்களுக்காக வந்து இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணுமாண்ணா, நீங்கள் ஜாலியாக இருந்த வரைக்கும் எங்களுக்காக நல்லது செய்கிறதுக்காக வந்து இப்படி ஆகிட்டீங்களா, நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ணா. ஆமாம், அவங்க என்ன ரெஸ்ட் எடுக்க தான் போகிறாரு, 5 வருஷம் ஃபுல் ரெஸ்ட்டில் இருக்க போகிறாரு, நல்லா சாப்பிட்டு உடம்பை பார்த்துட்டு தான் இருக்க போகிறாரு. அதனால் இப்போ அந்த இதுக்கப்புறம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸில் இந்த சீரியல் ஆக்டர்ஸு, இந்த நடிகர்கள்லாம் இவருக்காக சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாங்கல்ல, அவங்களும் திரும்ப களத்தில் வருவாங்க பாருங்க. வந்து பாருங்கள், இந்த திமுக தாங்க பண்ணுற வேலையை
பாருங்கள் இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் மாற்றிச்சுனாக்கா எவ்வளோ வேலைகள் பார்த்துருப்பாங்க, கஜனாவை காலி பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வருவாங்க. பார்ப்போம், அவங்களும் சிந்திப்பாங்கன்னு நம்புகிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம்.